Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையையே ஆதரிக்கிறோம் என உறுதியளித்து சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்திருக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையையே ஆதரிக்கிறோம் என உறுதியளித்து சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47, திமுக எதிர்கட்சியாக அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் சட்டமன்றத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய குழு தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவை தலைவரிடம் அழைக்க வேண்டியது நடைமுறையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் திமுக சார்பில் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய சட்டமன்ற குழு துணைத் தலைவராக நேருவும், கொறடாவாக ஏவாவேலுவும் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் தற்போது வரை சட்டமன்ற குழு தலைவர் யார், துணைத் தலைவர் யார் என்ற எந்த விவரமும் வெளியாக இருக்கிறது. முடிவெடுக்கப்படாத நிலையும் இருக்கிறது. அதற்கு காரணம் அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சி.வி. சண்முகம் தலைமையில் 30க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் அணிதிரண்டு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுக தனித்தே செயல்பட வேண்டும் எனவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வலுவான பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வோம் என்ற ஒரு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் நடைபெற்று வரக்கூடிய தோல்விகளுக்கு பொறுப்பேற்று அவரை பதவி விலக வேண்டும் என்ற ஒரு குரலும் எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்வில் கூட பங்கேற்க வந்த அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு அணியாகவும், இன்னும் சில உறுப்பினர்கள் தனியாகவும் வந்திருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என 17 எம்எல்ஏக்கள், குறிப்பாக ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம், மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 17 எம்எல்ஏக்கள் இணைந்து சட்டமன்றத்தினுடைய தற்காலிக தலைவராக தேர்வாயிருக்கக்கூடிய கருப்பையாவை சந்தித்து நேரில் கடிதம் அளித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் கையொப்பமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் மீண்டும் ஒரு உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் யார் என்று தற்போது வரை வெளியாகாத நிலையில், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் 17 பேர் சட்டப்பேரவை தலைவரிடம் தற்காலிக தலைவர் செல்லும் பட்சத்தில் அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரும் திரண்டு வந்து மீண்டும் ஒரு முறை தற்காலிக சபாநாயகரை சந்தித்து எஸ்.பி. வேலுமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தவரையில் இன்னமும் தற்காலிக சபாநாயகர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் அவையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் தற்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்விலும் தலைமை வகித்திருக்கிறார். நாளைய தினம்தான் சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நிரந்தர சபாநாயகர் தேர்வானதற்கு பிறகு இது தொடர்பான பிரச்சனைகளை கவனித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலையில் இருப்பதாக சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையையே ஆதரிக்கிறோம் என உறுதியளித்து சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்திருக்கின்றனர். 17 எம்எல்ஏக்களுமே குழுவாக சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன் வணக்கம். அதிமுக இரு அணிகளாக செயல்படுது அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவுகிறது. இது குறித்த முழு விவரங்கள். நவீன அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவா என்றுதான் இன்றைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொண்டிருந்த சூழல்ல சட்டப்பேரவை செயலாளர் சட்டப்பேரவைக்கான தற்காலிக சபாநாயகரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் தலபாய் சுந்தரம், OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பண்ணன், அதேபோல மரகதம் குமரிவேல் உள்ளிட்டோர் சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறாங்க. அதுல அதிமுகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம். அவரை அதற்கு பதிவு செய்து அனுமதிக்கணும் அப்படின்னு சட்டப்பேரவை குறிப்பேட்டில் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சட்டப்பேரவை ஆவணத்தில் அதை பதிவு செய்யணுங்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்று தேர்வு செய்யப்பட்டது 47 பேர். அந்த கூட்டணி 53 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிற சூழல்ல 47 பேர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறப்ப 17 உறுப்பினர்கள் ஆதரவோடு கையெழுத்தோடு ஒரு மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இப்ப வெளிப்படையாக நம்ம கடந்த சில நாட்களா பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி, அதே போல CV சண்முகம், C விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள்லாம் தனியா தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் இசைக்கு சுப்பையா உள்ளிட்டவர்களும் தனியா ஒரு ஆலோசனைய கடந்த 4-5 நான்காகவே நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல இப்ப இன்னைக்கு கூட CV சண்முகம் சட்டப்பேரவைக்கு வந்துட்டு MLA-வா ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் தொடர்ந்து இப்போ SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில ஒரு அணி தீவிர ஆலோசனை. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணி என்று இரண்டாக பிரிந்து இருக்கிறதா என்கிற கேள்வி 2-3 நாட்களாவே வந்துச்சு. அந்த கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட கேட்கிறப்ப அதிகாரப்பூர்வமா அப்படி எதுவும் இல்ல, எங்களுக்குள்ள நாங்க கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது இந்த புகைப்படத்திலையும் நீங்க பார்க்கலாம். அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்களாக இருந்தவர்கள், எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமியோடு பயணித்தவர்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் இப்போதும் இருக்கிற ஒரு சூழல்ல அவருக்கு எதிராக 30 MLA-க்கள் தனியாக இருக்கிறாங்க. அப்ப சட்டப்பேரவையில இப்ப 2 அணிகளாக அவர்கள் செயல்பட போகிறார்களா? ஏன்னா இப்ப தற்காலிக சபாநாயகர் தான் தேர்வு நடந்திருக்கு. அதை தொடர்ந்து நாளை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு எந்தெந்த கட்சி உறுப்பினர்களுக்கு எங்கெங்கு இடம் என்பது இன்றைக்கு எல்லாருமே இட ஒதுக்கீடு என்பது இப்ப இருக்கிற சூழல்ல அப்படியே அமர்ந்திருந்தாங்க. இப்ப இதுக்கு பிறகு கட்சி வாரியா இடம் ஒதுக்கப்படும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 50-60 ஆண்டுகள், 77க்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து எதிரெதிர் வரிசையில தான் அமர்ந்திருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா ஒரு வரிசையில் அமர இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம், எதிர்கட்சி வரிசையில இந்த 2 கட்சிகளுமே அமர இருக்கிற ஒரு சூழல்ல EPS அணி, SP வேலுமணி அணி என்று 2 அணிகளாக பிரிந்திருக்கு. 2016 நிறைவுல ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அது 2 அணிகளாக பிரிந்தாங்க. அதற்கு பிறகு 2022 இந்த ஒற்றை தலைமை யார், ஒற்றை தலைமை தான் தேவை, இரட்டை தலைமை தேவையில்லைங்கிற அந்த அதிகாரம் யாருக்கு, பதவி யாருக்கு என்கிறப்ப OPS EPS என்று 2ஆக பிரிஞ்சாங்க. OPS தொடர்ச்சியாக சட்ட போராட்டம், வெளியிலேயே போராட்டம் நடத்தி பார்த்த பிறகு அப்புறம் அவர் திமுகவுக்கு போய் சேர்ந்ததை பார்க்க முடியும். அவரோட முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்லாம் திமுகவில் சேர்ந்தாங்க. சிலர் தாவேக்காவில் இந்த JCD பிரபாகர், அவர் தான் சபாநாயகர் பதவிக்கு இப்ப தாவேக்கா சார்பில் மனு தாக்கல் செய்திருக்காரு. அவரெல்லாம் இங்க போனதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல மீண்டும் ஒரு பிளவை, மீண்டும் ஒரு விரிசலை அதிமுக சந்திக்க இருக்கிறது தான் இன்றைக்கு நடந்திருக்கிற நிகழ்வுகள் வெளிப்படையாக அறிவித்து தெரியப்படுத்திட்டு இருக்கன. இப்ப என்ன ஆக போகுது, எந்த அணி அதிமுக, இப்ப அடுத்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் யார் என்கிற ஒரு கேள்வி வரும். அப்புறம் பெரும்பான்மைக்கு இப்ப கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இருக்கு. ஒரு கட்சியுடைய சின்னத்துல போட்டியிட்டவர்கள்
வேறு ஒரு கட்சிக்கோ வேற ஒரு அணியாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கான எண்ணிக்கை என்பது தேவை. அந்த எண்ணிக்கையில இந்த 2 அணியில யார் பெறப்போகிறா என்கிற கேள்வி எல்லாம் அடுத்து இருக்கு. மீண்டும் அதிமுகவுடைய பிளவு விரிசல் முரணை நோக்கியே தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக அதிமுக மையமாக மீண்டும் மாறி இருக்கிறதா இந்த இடத்துல பார்க்க முடியுது நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.